தைப்பூசம் 2025 ஒரு குட்டி வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நாங்கள் நடைப்பயணமாக நடந்து போய் சாமி கும்பிட்டு வந்தோங்க. தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள் 2 நாட்கள் பழனிக்கு நடைப்பயணமாக போயிருந்தேன். பாத யாத்திரை முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தைப்பூசத்து அன்னைக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். எப்போவுமே அங்கே போய் அபிஷேகம் பழம் அபிஷேகத்துக்கான பொருட்களெல்லாம் வாங்கி கையால் பிணைஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வர்றது தான் வழக்கம். ட்ரெடிஷ்னலாக ஐயா காலத்துல எல்லாமே காவடி கொண்டு போய் தான் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்க. ஆனால் காவடி கொண்டு போகணுன்னா எல்லோரும் சேர்ந்து மத்தளம் கொட்டி கொட்டு முழக்கோட தான் போகணும். அது அவங்க காலத்துலேயே ஒவ்வொருத்தரும் அப்படியே கைவிட்டங்காட்டி நாங்கள் இப்போ வரைக்கும் பழம் வாங்கிட்டு போய் பஞ்சாமிர்தம் பண்ணி பால் இளநீர்னு பூஜை பொருளெல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு உற்சவருக்கு பூஜை பண்ணுவாங்க. அமைதியாக உட்காந்து பூஜை பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தேரோட்டம் ஈவினிங் 4:30 போல் தான் தேரோட்டம் நடக்கும். இந்த வருடம் போன வருடத்தை விட கூட்டம் அதிகம்னே சொல்லலாம். பயங்கர கூட்டமாகவே இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.